இந்த புதிய வருடத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் ஒன்றாக கூடி அவரை ஸ்தோத்திரிக்கவும் துதிக்கவும் கர்த்தர் கிருபை செய்தபடினாலே நாம் இந்த நேரத்தில் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தலாம். ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், எல்லாரும் அவரை போற்றுங்கள் என்று சொல்லி சங்கீதம் 117வது சங்கீதம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். சந்தோஷத்தோடு இந்த இடத்திலே நாம் கூடியிருக்கிறோம். அவருக்கு ஆனந்த பலிகளை நாம் செலுத்தி அவரை போற்றுவோம். அவருடைய பிரகாரங்களில் நாம் துதியோடு நாம் பிரவேசிக்கத்தக்கதான கிருபை தேவன் அவருடைய பிரகாரங்களில் நாம் துதியோடு பிரவேசிக்கத்தக்கதான கிருபை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த இடத்துல வந்து நாம் வேறு எதையும் யோசித்துக் கொண்டிருக்க வேண்டாம். வேறு எது குழப்பங்கள் இருந்தாலும் அதை நம்முடைய மனதிலிருந்து நாம் எடுத்து போட்டுவிட்டு நம்முடைய நோக்கமெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை போற்ற வேண்டும், அவரை பாட வேண்டும் என்பது மாத்திரமாகவே இருக்கட்டும். கண்களை மூடி அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம். அவருடைய தொடுதலை நாம் உணரலாம். ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் உமக்கு. துதி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் உமக்கு. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னார். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்ன ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அதனால தான் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். ஆலயத்தில் அவருடைய மகிமை விளங்கும். தேவாலயத்தில் அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறோம். ஆலயத்தில் அவர் என்ன செய்கிறாரா? அப்படியே அசைவாடி கொண்டிருக்கிறார், உலாவி கொண்டிருக்கிறார். நீங்களே அந்த ஆலயம் என்று சொன்னவர். அவரை ஆராதிப்பதற்காக நம்ம ஒவ்வொருவரும் பேதுரு சொல்லுகிறத போல ஜீவனுள்ள கற்கள். ஹல்லேலூயா. லிவிங் ஸ்டோன். ஜீசஸ் இஸ் த லிவிங் ஸ்டோன். அதே போல் நீங்களும் ஒருத்தரும் லிவிங் ஸ்டோன்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் கூடி வந்தால் தான் ஆலயம் கட்டப்படும். ஹல்லேலூயா. அதனால் நம்ம அனைவரும் இங்கே வந்திருக்கிறது நம்மை உருவாக்கின ஆண்டவருக்காக, அவருடைய அதிசயங்களை விவரிப்பதற்காக, அவருடைய அற்புதங்களை குறித்து பேசுவதற்காக. அவர் யார், கர்த்தர் யார் என்று சொல்லுவதற்கு. கர்த்தாவே என்று சொல்லி நான் உம்மிடத்தில் சொன்னேன். ஹல்லேலூயா. கர்த்தாவே என்று நான் உம்மிடத்தில் சொன்னேன். என் கூக்குரலை கேட்டீர், என் அழுகைக்கு செவி கொடுத்தீர், என் பதிலை கொடுத்தீங்க, என்னை வழி நடத்தினீங்க. மட்டுமாய் நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நான் பயப்படும் நாட்களிலே என்னோடு கூட இருந்தவர், இருக்கிறவர், இனியும் இருப்பவர். நான் அவரையே நம்புவேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் உண்மையே நம்புவேன், நான் உண்மையே நம்புவேன். ஹல்லேலூயா. என் அச்சத்தின் வேளையில் நான் உம்மை சார்ந்து கொள்வேன். என் அலைச்சல்களுக்கு முடிவு கட்டுகிற தேவன், என் கண்ணீரை துடைக்கிற தேவன், என் கதறலை கேட்கிற தேவன், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். இந்த சமுதாயத்தில் நான் எந்த பொசிஷனில் இருந்திருந்தாலும், ஹல்லேலூயா, இவ்வளவு நாள் நான் எப்படி வாழ்ந்திருந்தாலும், பழைய கடந்தன என்று சொல்லி இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி எங்களை தேற்றுகிற தேவன், உம்முடைய வார்த்தையை நினைப்பூட்டுகிற தேவன். அடிக்கடி அவருடைய வார்த்தையை மறந்து போகிறோம். அவருடைய வார்த்தையை மறந்து நாம் நம்மளுடைய பிரச்சனைகளில் மூழ்கி அதை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். அதை பற்றி நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறோம். ஆனால் அவருடைய வார்த்தை ஏற்கனவே எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, அவரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரே துருகம், அவரே கோட்டை, அவரே தஞ்சம், அவரே அடைக்கலம். ஹல்லேலூயா. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரை
சூழ்நிலையிலிருந்து வந்திருக்கிறீங்கன்னு தெரியல, எந்த மனநிலையில இருக்கிறீங்க என்று தெரியல. ஆனால் தேவன் இன்றைக்கு அவருடைய துதியின் வேளையில உங்களுக்கு பரிபூரண சமாதானம், பூரண சமாதானம், அவருடைய அன்பு, அவருடைய ஐக்கியம், அவருடைய பரிசுத்த ஆவி உங்களுக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. அவரை துதிக்க துதிக்க மதில்கள் இடிந்து விழும். அவருடைய அதிசயங்களை விவரிக்க விவரிக்க பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விடும். என்னுடைய பிரச்சனை எவ்வளவு பெருசு என்று என் மனதில் இருக்காது, என் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பது எனக்கு நினைவில் வரும். ஹல்லேலூயா. செய்த உடன்படிக்கையை அவர் மறக்க மாட்டார். நியாயப்பிரமாணத்திற்கு கீழே கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நம்மளுடைய விசுவாச மூதாதையர்கள் அவருடைய விசுவாசத்தினாலே தேவனுடைய அன்பை சம்பாதித்தார்கள். ஹல்லேலூயா. தேவன் அவர்கள் மீது அன்பாய் இருந்தார். அவர்கள் விசுவாசத்திலே வாழ்ந்ததுனால தேவன் மனிதன் மீது கிருபையாய் இருக்கணும் என்று சொல்லி வாஞ்சையாய் இருந்தார். ஹல்லேலூயா. அந்த கிருபை பாவிகளாய் இருக்கிற நமக்கும் கிடைக்கணும் என்று சொல்லி தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பி வைத்தார். நமக்காக யாவையும் சிலுவையிலே செய்து முடித்த அந்த குமாரன் உயிரோடு இருக்க நம்முடைய மனம் கலங்க வேண்டாம், தவிக்க வேண்டாம். அவர் நல்ல தகப்பனாய் இருக்கிறார், நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறார், நல்ல நண்பனாய் இருக்கிறார், நல்ல ஆலோசகராய் இருக்கிறார், நம்மளுடைய இருதயத்தை நேசிக்கிற மணவாளனாய் இருக்கிறார், ஆத்துமாவை நேசிக்கிற மணவாளனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்
காலத்திற்காக வெயிட் பண்றவங்க, காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்களாம். அவர் இன்னும் நமக்கு தரணும்னு சொல்லி முடிவெடுக்காத போது அந்த அதிசயத்துக்கும் அந்த அற்புதத்துக்கும் நம்ம ரொம்ப தேடிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? அங்கே தான் நிறைய பிரச்சனைகள் ஆரம்பிக்கும், அங்கே தான் நிறைய போராட்டங்கள் ஆரம்பிக்கும், அங்கே தான் சமாதானம் குலைந்து போகும். ஆனால் தேவன் எல்லாத்துக்கும் ஒரு நேரம், ஒரு காலம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த காலம் வரும்போது அவர் கொடுப்பது நிறைவாய் இருக்கும். அவர் கொடுக்கறதுக்கு நம்மை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய இச்சைகள், நம்மளுடைய மாம்சத்தின் ஆசைகள் எல்லாவற்றையும் அவர் நொறுக்கி போட்டு அவருடைய திருவுள்ள சித்தத்தை விளங்க செய்வதற்கென்று நம்மை அவர் அழைத்திருக்கிறார், நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர். அதனால கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் ஞானத்தின் ஆரம்பம். நீங்க நிறைய பேர் தன்னை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவங்க பேராசைப்பட்டு இருக்காங்க. அவங்க தகுதிக்கு மிஞ்சி ஆசைப்படுகிறார்கள். அவர்களுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை ஒரே ஒருதான்: கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். வேதாகமத்தில் எழுதியிருக்கிறத மனப்பாடம் பண்ணா பத்தாது. வேதாகமத்தில் எழுதியிருக்கிறத நம்ம அப்படியே வார்த்தைக்கு வார்த்தைக்கு சொன்னா மட்டும் பத்தாது. தேவனுக்கு பயப்படுகிறவர்கள், உலகத்தின் இச்சையை மறந்து தேவனுக்கு பயப்படுகிறவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க தான் சமுதாயத்துல தலை நிமிர்ந்து நடக்க முடியும். ஹல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு பயப்படுதலை நாம் இன்றைக்கு முதலிடத்துல வைப்போம். நான் பயப்படும் நாட்களிலே என்று சொல்றது இந்த உலகத்தை பார்த்து பயப்படுகிற பயம். ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களோ நிச்சயமாக வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஹல்லேலூயா. சொல்லுவோம். எப்படி அவருடைய அன்பு, அவருடைய காருண்யம் நம்மை இழுத்து கொள்ளுதோ, அதே போல நாமும் அவரை நமக்கு அருகிலே கட்டி இழுத்துக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் உறவு. தேவனோடு நாம் உறவாடுகிற உறவு. அவர் அன்பின் ஆண்டவர், அவர் கர்த்தர், அவர் நீதி செய்கிறவர், அவர் அன்பினாலே நீதி செய்கிறவர், அவர் கிருபையின் தேவன். அப்பொழுது ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை அவர் மறக்கவில்லை, இன்றைக்கும் மறக்கவில்லை. இவ்வளவு வருடம் கழிச்சு வானத்தின் நட்சத்திரங்களைப் போல நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாயிருக்கிறோம். இன்றைக்கு அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அன்பின் ஆண்டவர் என்ன சொல்லுங்க எல்லாரும். அன்பின் ஆண்டவரே, மனுஷனை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொள்பவர். ஹல்லேலூயா. நம்மை எப்படி கைவிடுவார், எப்படி விட்டு கொடுப்பார்? அவர் உண்மை உள்ளவர். நாம் அவர் மறந்தாலும் அவர் நமக்கு சொன்ன வார்த்தையை அவர் மறக்கிறதில்லை. நமக்காக அவர் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். நம்மளுடைய இருதயம் சரியாகணும், நம்மளுடைய சிந்தை சரியா இருக்கணும். இன்னும் இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோமா? இன்னும் இந்த உலகத்திலே இருக்கிற காரியங்களை நினைத்துட்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமா? அன்பின் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு குறையில்லை என்கிற வார்த்தை நம்மளுடைய வாயில இன்னும் வரலையா? அவர் காத்து கொண்டிருக்கிறார். நல்ல ஒரு தகப்பன் காத்து கொண்டிருக்கிறார். இது என்னுடைய பாரம் அல்ல, இது என் தேவன் எனக்காக செய்து முடிப்பார் என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இஸ்ரவேலாய் இருக்கிறோம். தாயை போல உணவு கொடுப்பவர், தந்தையை போல நம்மை தேற்றுகிறவர், நமக்கு தேவையானது அனைத்தையும் பார்த்து கொள்கிறவர், காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிற தேவன், வண்ண வண்ணமாய் உடுத்து வைக்கிறாரே, நமக்கு அதைவிட மேலானதை செய்ய மாட்டாரா? அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவருக்கு வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், நம்மளுடைய இருதயம் சரியாகணும். நம்முடைய இருதயம் சரியாகணும். அவருக்கு முன்பாக நம்முடைய இருதயம் கனியை கொடுக்கணும். நம்முடைய இருதயம் எல்லாரையும் சமம் என்று நினைக்கணும். நம்முடைய இருதயம் எல்லாரையும் நேசிக்கணும்.
நம்முடைய இருதயம் பிரித்து பார்க்கக்கூடாது. யாரையும் ஏற்றத்தாழ்வாய் பார்க்கக்கூடாது. யாருடைய பழைய வாழ்க்கையும் அற்பமாய் எண்ணக்கூடாது. நம்முடைய இருதயம் யாரையும் நியாயம் தீர்க்கக்கூடாது. அன்பின் ஆண்டவர் நம்மை எப்படி நியாயம் தீர்க்காமல் கிருபையை கொடுத்து நம்மை மட்டுமாய் நடத்தியிருக்கிறாரோ, நாமும் மற்றவர்களை அதே போல அவருடைய கண் பார்வையிலே நாம் ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் அவருடைய ஆசை. தேவனை நேசிக்கணும், பிறரை நேசிக்கணும். ஹல்லேலூயா. மனுஷனை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பே? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பே? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பே? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பே? மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. ஹல்லேலூயா. தாயை போல உணவு கொடுத்து நம்மை நடத்துபவர், தகப்பனை போல நம்மை சுமந்து ஆற்றி தேற்றுகிறவர். இந்த உலகத்திலே தாயும் தகப்பனும் நமக்கு இருந்தாலும் இந்த உலகம் யாருக்குமே நிரந்தரம் இல்லை. இந்த உலகத்துல யாருமே நிரந்தரம் இல்லை. அதுதான் உண்மை. கடைசி வரைக்கும் நம்மை சுமந்து செல்கிறவர் நம்மளுடைய தேவன் தான். நம்மை பிறப்பிக்க செய்தவரும் அவர் தான். நம்மை வளர்த்ததும் அவர் தான். நம்மை நடத்துகிறதும் அவர் தான். முடிவு பரியந்தம் நம்மை நடத்த போகிறதும் அவர் தான். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோமா? தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. ஒரு தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. இங்கே ஆலயத்துக்கு நம்ம வருவதற்கு காரணம் என்ன? அவரை விவரிப்பதற்கு, அவருடைய அதிசயங்களை விவரிப்பதற்கு, அவர் யார் என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு. அவர் எவ்வளவு, எத்தனை தடவை ஒன்றுமே இல்லாத நேரங்களிலே, இந்த உலகத்தை நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நேரத்தில் அவர்கள் கைவிட்ட போது நாம் என்ன நினைச்சோம்? தேவன் தான் என்னை கைவிட்டு விட்டார் என்று நினைச்சோம். தேவன் தான் என்னை வெறுக்கிறார் என்று நினைச்சோம். தேவன் தான் என்னை தள்ளிவிடுகிறார் என்று நினைச்சோம். இந்த உலகத்தின் மனிதனிலே தேவனை பார்த்தோம். ஆனால் அவரோ உண்மை உள்ளவராய், எப்படி அந்த நட்சத்திரம் அப்படியே உண்மையாய் அப்படியே அதே இடத்துல நின்னுச்சோ, சாஸ்திரிகளுக்காக காத்து நின்னுச்சோ, அதே போல அவர் நமக்காக காத்து நின்றார். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணாரு? அவரை விட்டு தூரம் போன நம்மை நல்லவனாக்கி மறுபடியும் சேர்த்து கொண்டார். பாழாய் போயிருந்த நம்மளுடைய ஆலயத்தை அவர் கட்டினார். இந்த சரீரத்தை கட்டினார், இந்த மனதை கட்டினார்,
பாழாய் போயிருந்த நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மறுபடியும் கட்டினார். அவர் யார் என்று சொல்லி அவரை நமக்கு வெளிப்படுத்தி அவர் மறுபடியும் வாழ்க்கையை கட்டினார். ஹல்லேலூயா. மோசேக்கு அவர் செய்தது போல நமக்கு இன்றைக்கும் அவர் செய்கிறார். எங்கேயோ இருந்த ஆடு மேய்த்து கொண்டிருந்த மோசேயை அழைத்து அவர் யார் என்பதை வெளிப்படுத்தினார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார். உங்களுடைய பேர் என்ன என்று சொல்லி கேட்கும் போது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றார். அவர் பெயர் எஹியே ஆஷேர் எஹியே. அவர் நாமம் அதிசயமே. உம்மை விட்டு தூரம் ஓடி போனாலும் நம்மளுடைய குறிக்கோள், வாழ்க்கையின் குறிக்கோளை நிறைவேற்றாமல் அவர் போக மாட்டார். ஹல்லேலூயா. அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். சொல்வோமா? சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து யோசேப்பை குழியில தள்ளின போது தேவன் எப்பொழுதுமே இழந்து போன காரியங்களை மீட்டெடுக்கும் போது அவர் இரட்டத்தனையாய் மீட்டெடுப்பார்ல, இரட்டிப்பான நன்மையோட மீட்டெடுப்பார். இந்த பழையவைகளை மறந்து போற அளவுக்கு அவர் என்ன பண்ணுவாராம்? ஆறுதல் பண்ணுவாராம். அப்படிப்பட்ட தேவன். இப்போ பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கோத்திரம் கிடைச்சது. ஆனா யோசேப்புக்கு மட்டும் 2 கோத்திரங்கள் வந்தது, எப்பிராயிம், மனாசே. யோசேப்பின் கோத்திரம் ஆனா 2 பிள்ளைகளோட பேர்ல வந்தது பாருங்க. அதுதான் யோசேப்புக்கு தேவன் பண்ண ஆறுதல். செல்ல பிள்ளையாய் நாம் அவருடைய மடியில் இருக்கிறோம். இந்த உலகம் நம்மை சிதறடிக்க செய்தாலும், ஓடி போய் ஒளிந்து கொள்ள செஞ்சாலும், உள்ளதை எல்லாவற்றையும் திருடி ஒன்றுமில்லாமல் நம்மை நடுத்தெருவில் நிறுத்துகிற உலகமாயிருந்தாலும், செல்ல பிள்ளையாய் அவருடைய மடியில் இருக்கிற நாம் இரட்டிப்பான நன்மையோடு ஆசீர்வதிக்கப்படுவோம். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. யாரோ ஒருத்தவங்க சொன்ன பெண்ணை திருமணம் பண்ணார் யோசேப்பு. அப்படியே முழுவதுமாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவராய் இருந்தார். இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம், இருக்கிற இடத்துல நன்மை, இருக்கிற இடத்துல இரட்டிப்பான பிள்ளைகள் கொடுத்தார் தேவன். அதுதான் அவருடைய அற்புதம். எங்கேயோ ஆண்டவர் அனுப்புகிறதை போல தோன்றினாலும் அவர் இருக்கிறார் என்று சொல்லி நம்பிக்கையோடு நீங்க போனீங்கன்னு வைங்களேன், எங்கேயோ அனுப்புறாரு என் ஆண்டவர் என்று சொல்லி புலம்பாம இந்த இடத்திற்கு தேவன் என்னை கூட்டிக் கொண்டு சென்றால் அங்க ஒரு காரணம் இருக்கு, அங்க ஒரு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அங்க அந்த இடத்திலே தேவன் நமக்காக சகலத்தையும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அவர் நம்மை கைவிட மாட்டார். செல்ல பிள்ளையா உங்க மடியில நான் இருக்கிறேன்ப்பா, நான் எங்க போனாலும் உங்களுடைய மடியில தான் இருக்கிறேன் என்று சொல்லி பாடுவோம். செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்ற
எடுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. ஹல்லேலூயா. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்ன தேவன், அவருடைய முகத்தை இன்றைக்கு நாம் தேடினோம். இந்த துதியின் வேளையில தேவன் மகிமைப்பட்டு இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். இஸ்ரவேலை கைவிடாதவர், இன்றைக்கு வரைக்கும் எத்தனை எதிரிகள் வந்தாலும் அவர்கள் மத்தியிலே நின்று யுத்தம் செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில நம்ம இருக்கிறோம், ஏதோ ஒரு மூலையில, உண்மையிலே சொல்லணும்னா மூளை தான். ஏன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போனா பீச்சே வந்துடும். அந்த மூலையில இருக்கிறோம் நம்ம, பாருங்க. அந்த மூலையிலிருந்து நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை தேர்ந்தெடுத்தார். அங்கே இந்த ஊருக்கு தோமாவை அனுப்பி இந்த ஊரில் இருக்கவங்கள ரட்சிக்கப்பட வச்சு, இந்த ரட்சிப்பு காலகாலமாய் வளர்ந்து தேவன் அதை பர்ஃபெக்ட் பண்ணி, உங்களுடைய அழகை நான் பர்ஃபெக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு பைபிளில். உன்னுடைய ஐ பர்ஃபெக்டட் யுவர் பியூட்டி அப்படின்னு சொல்கிறாரு. யூ ஆர் மைன் அப்படின்றாரு. நம்மளுடைய ஆவிக்குரிய அழகை, நம்ம ஆத்துமாவை அவர் என்ன பண்ணாராம்? பர்ஃபெக்ட் பண்ணாராம். அழகாய் கச்சிதமாய் அவர் நினைத்த வண்ணமாய் நம்மை உருவாக்கி இருக்கிறார். எப்ராயிமே உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறவர், இஸ்ரவேலே உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்றவர். நம்மளுடைய இந்தியாவில் ஒரு இடத்துல நார்த் ஈஸ்டர்ன் சைடில் ஒரு இடத்துல பெனை மனாஷே அப்படின்னு ஒரு ட்ரைப் இருக்காங்களாம். எப்படி? பெனை மனாஷேன்னு ஒரு ட்ரைபு, மெனாஷே. அவங்க கிட்ட நீங்கள் யாருன்னு கேட்டால் சொல்கிறாங்களாம், நாங்கள் யோசேப்போட பிள்ளைங்கன்னு சொல்கிறாங்களாம். தொலைந்து போன கோத்திரம்னு சொல்கிறாங்க. ஆனால் தேவன் கைவிட்டுருவாரா? சொன்ன வார்த்தையை அவர் காப்பாற்றி கொண்டு வருகிறார். அதில் ஒரு 20,000 பேர் இருக்காங்களாம். இப்போது அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அவர்கள் சொல்லுவதற்கு எதிராக எதுவுமே வரலையாம் அதில், அந்த ஆராய்ச்சியில். அப்போது என்ன பண்ணுறாரு? இஸ்ரவேலின் பிரைம் மினிஸ்டரே அவங்கள மீட் பண்ணிட்டு போயிருக்காரு. ஓ, எங்களுடைய யோசிப்புடைய பிள்ளைகளா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இந்தியர்கள் மாதிரியும் இருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் நார்த் ஈஸ்ட் மாதிரியும் இருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் யூதர்கள் போலையும் இருக்கிறாங்க. அவங்கள ஒரு மிக்ஸாக இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. மனாசே எங்கே இருக்குதா? உலகம் எங்கும் பரவுவீங்கன்னு சொன்னாங்களே தேவன். நம்ம தான் தொலைந்து போயிட்டாங்கன்றோம். அப்படி இல்லை. ஆபிரகாமின் எண்ண முடியாதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா தேவன். அது அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் தான். எண்ண முடியாது. இங்கே தான் இருக்காங்க, அங்கே தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. விசுவாசத்தினாலே ஆபிரகாமுக்கு குமாரர் ஆள நம்மளும் இருக்கிறோம். ரத்தத்தில் சம்மந்தப்பட்ட குமாரத்திகளும் இருக்கிறாங்க, ரத்தத்திலையும் விசுவாசத்திலையும் சம்மந்தப்பட்டவர்களும் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு தான் பெருமை அதிகம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் சம்மந்தப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் செய்யறதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தார். அதை தான் செய்யறதுக்கு வந்தார் அவர். எவ்வளவு பெரிய நம்ம கேட்காத ஆசீர்வாதம், நம்ம கேட்காத நன்மை அவர் தெரிந்து கொண்டதினாலே, அவர் நேசிச்சதுனால வந்தது. அதனால் இன்றைக்கு துதியின் வேளையில நீங்க தேவனை உயர்த்தும் போது அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். நான் துளி நேரம் உன்னை கோபத்திலே என் முகத்தை உன்னிடத்திலிருந்து மறைத்ததை போல தோன்றினாலும் என் குமாரனையே உனக்கு நான் அனுப்பியிருக்கிறேன். என்னோடு கூட அவர், அவரோடு கூட நான் அப்படி உன் மத்தியில இம்மானுவேலாக வந்தேன். இன்றைக்கு வரைக்கும் நான் உன்னை வெட்கப்படுத்தவும் இல்லை, கைவிடவும் இல்லை. இந்த உலகம் உன்னை எது செய்தாலும் அதிலே என்னை காணாதே, நான் கிடையாது. அவர்கள் உன்னை தூஷித்தா அது நான் அல்ல, அவர்கள் உன்னை கைவிட்டால் அது நான் அல்ல. நான் உன்னை உண்டாக்கினவர், உருவாக்கினவர், முடிவு பரியந்தம் உன்னை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த துதியை நாம் ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலிகளை உமக்கு கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் என்று சொல்லி உம்மை அழைக்கிறோம். எங்கள் கர்த்தராகிய ஆண்டவர் என்று சொல்லி உம்மை அழைக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். எஸ், இப்போ நம்ம சங்கீதம் 20 எழும்பி நின்று மாறி மாறி வாசிக்க போகிறோம். சங்கீதம் 20 சகோதரி ராஷ்மி அவர்களை முன்பாக அழைத்து மாறி மாறி வாசிக்க உதவும்படி கேட்கிறேன். மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 20. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. நீர் செலுத்தும் காணிக்கைகளையெல்லாம் அவர் நினைத்து அவர் உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக.
நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். கர்த்தாவே இரட்சியும். நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஆமென். கடந்த வாரத்தின் தலைப்பின் தொடர்ச்சியை தான் நான் இன்றைக்கு எடுக்கப் போகிறேன். திருச்சபை என்றால் என்ன? புதிய ஏற்பாட்டு திருச்சபையின் அம்சங்கள் என்ன? கவனிக்க வேண்டியவைகள் என்ன? போன வாரத்தில் நிறைய காரியங்கள் பார்த்தோம். இந்த வாரம் இன்னும் சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து. என்னோடு கூட கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 18வது வசனத்திற்கு உங்கள் பரிசுத்த வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கொலோசியர் 1வது அதிகாரம் 18வது வசனம். கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர். எல்லாரும் சேர்ந்து ஒன்றாய் வாசிப்போம். 18வது வசனம். அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. 17. 18. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். ஆமென். யாரு? இயேசு கிறிஸ்து. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். கிறிஸ்து சபையின் தலை. நாம் சரீரத்தின் அவயவங்கள். சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் வேறு வேறையாக இருக்கிறது. வேறு வேறு பொறுப்புகள், வேறு வேறு பங்குகள் திருச்சபையில் நாம் நிறைவேற்றுகிறோம். ஆனால் எல்லாமே ஒரு பங்கை நிறைவேற்றத்தான் வேண்டும் கண்டிப்பாக. இயேசு கிறிஸ்து தலையாய் இருக்கிறது மட்டுமல்ல, அவர் எல்லாவற்றுக்கும் முதல்வராய் இருக்கிறார். ஸோ சபை என்று சொல்லும்போது சபையில் கிறிஸ்து முதல்வராய் இருக்க வேண்டும். அவரை முதன்மைப்படுத்த வேண்டும், அவரை கனப்படுத்த வேண்டும். ஆனால் அநேக சபைகளில் நடக்கக்கூடிய ஒரு வேதனையான விஷயம் என்னென்னா, மனிதர்கள் தங்களை முதன்மைப்படுத்தி கொள்வார்கள். பாஸ்டர் முக்கியம் கிடையாது சர்ச்சில், வர்ஷிப் லீடர் முக்கியம் கிடையாது, வர்ஷிப் டீம் முக்கியம் கிடையாது. அவர்களெல்லாம் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தேவன் கொடுக்கிற பங்குகள், அது உண்மைதான். ஆனால் அவர்கள் முதன்மையானவர்கள் அல்ல. கிறிஸ்து தான் முதன்மைப்பட வேண்டும். எப்பொழுதுமே நம்ம எதற்காக என்றால் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படி, கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தும்படி. நம்முடைய தாளந்துகளை எல்லாம் ஏன் ஆண்டவருக்கு கொடுக்குறோன்னா கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படி, சபையின் தலையாகிய அந்த கிறிஸ்துவை, மேசியாவை மேன்மைப்படுத்தும்படி நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவரை பற்றி நிறைய காரியங்கள் அப்புறம் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஆகவே நாம் இதை முதன்மைப்படுத்த வேண்டும். யாரை? கிறிஸ்துவை சபையிலே முதன்மைப்படுத்த வேண்டும். ஸோ சபை என்று சொன்னால் பில்டிங் கிடையாது. நான் போன வாரம் அதை திருப்பி உங்களுக்கு சொன்னதை நான் திரும்பவும் சொல்கிறேன். சபை என்று சொன்னால் அது சர்ச்சுன்றது பில்டிங் கிடையாது. பில்டிங் பரலோக ராஜ்யத்துக்கு போக போகிறதில்ல. சபை என்பது ஒரு மக்கள் கூடுகிற ஒரு இடம். சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், பெரிய அளவில் கட்டப்பட்டதாக இருக்கலாம், அதில் நிறைய அலங்காரங்கள் இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம், சபையில் தப்பு இல்லை. ஆனால் அது சபை அல்ல. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சபை யார்? நீங்களும் நானும் தான் சபை. நமக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புகிறார். நாம் தான் சபை. நாம் தான் மேலே போக போகிறோம், அவருடைய மணவாட்டியாய் போக போகிறோம். அதை குறித்த சில காரியங்கள் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அதனால் பில்டிங் சர்ச்சு கிடையாதுன்றதை நல்லா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, சபை என்பது ஏதோ ஒரு ஆரவார கூட்டம் அல்ல, ஒரு என்டர்டெயின்மெண்ட் சென்டர் கிடையாது. அங்கே நல்லா ஜாலியாக இருக்கலாம், சர்ச்சில் ஹாப்பியாக இருக்கலான்றது வேறு, ஜாலியாக இருக்கலான்றது வேறு. சில சபைகளில் சொல்லுவாங்க, வாடா போய் கூத்தடிச்சிட்டு வரலாம். தியேட்டருக்கு போகிறதும் ஒன்று தான், இங்கே போகிறதும் ஒன்று தான். சபையிலே பாடல் ஆராதனை நடக்கும்போது அதில் நம்ம சந்தோஷமாய் பங்கு கொள்ள வேண்டும், உற்சாகமாய் பங்கு கொள்ள வேண்டும். அதில் நம்ம மனசை ஊற்றி நாம் கலந்து கொள்ளும்போது கண்டிப்பாக அங்கே கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஆனால் அது அந்த ஆராதனையின் ஒரு பங்காக இருந்தால் பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை பாடுகிற வரிகளுக்கும் அல்லது பேசுகிற வார்த்தைகளுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை.
சும்மா நான் ஃபன் பண்ண போனேங்க, எல்லாரும் ஆடினாங்க, நானும் ஆடினேன், எல்லாரும் சிரித்தாங்க, நானும் சிரித்தேன். இன்றைக்கி சபைகளில் விசிலெல்லாம் அடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. எப்படி நம்ம தியேட்டரில் விசில் அடிக்கிற பார்த்தீங்களா? நம்ம ஒன்றா நம்மள சொல்ல விசில் அடிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்றைக்கி சபைகளையும் விசில் அடிக்கிறது வந்துடுச்சு. அப்போது ஒரு கேள்வி என்ன வருகிறது என்றால், சபையிலே நடனம் ஆடலாமா? வர்ஷிப் டைமில் சிலர் சபைகளில் நடனம் ஆடுகிறார்கள். நடனம் ஆடலாமா? அந்த கேள்வி கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். மிச்சம் வாலிப பிள்ளைகளுக்கு இருக்கும். வாலிப பிள்ளைகளுக்கு நடனம் ஆடுவதுன்றது இயல்பாக வருகிற ஒரு காரியம். அந்த நடனம் என்பது அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஆனால் நிறைய சபைகளில் அந்த நடனத்தை வேறு மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் நடனம் எப்படி ஆடணும்னு இருக்குது. அந்த பாடல் வரிகள் அதோடு இணைந்து நம்முடைய சரீரமும் அது அசைந்து அது நடனமாக அந்த வர்ஷிப் ஆராதனை வெளிப்பட்டால் அது கர்த்தருக்கு அங்கீகரிக்கப்பட்டதாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, பாடல்களோடு அவரை துதியுங்கள், நடனத்தோடு அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். இப்போ பழைய ஏற்பாட்டு திருச்சபையில் நடனம் ஒரு பங்காக இருந்திருக்கிறது என்பதை நம்ம மறுக்கவே முடியாது. அதை நம்ம ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்க முடியாது. என்னங்க அந்த சர்ச்சில் போனால் டான்ஸ் ஆடுறாங்க, எப்படி ஆடுறாங்க? அந்த நடனம் ஆடுகிறது ஒரு மரியாதைக்குரியதாக இருக்கிறதா? அதெல்லாம் ரொம்ப முக்கியம். டான்ஸ் எப்படி ஆடுறாங்கன்னா அதுக்காக அங்கே போய் நம்ம கூத்தடிக்க முடியாது. நடனம் ஆடுகிறதிலும் அதற்கு சில தாற்பயங்கள் இருக்கிறது. அது ஆவிக்குரிய ரீதியிலே இருந்தால், சரீரத்தின் அசைவுகள் ஆவிக்குரிய ரீதியில் இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அநேக சபைகளில் அப்படி கிடையாது. தாறுமாறாக காரியங்கள் நடக்கிறது. அருமையான தெய்வஜனமே, சபை என்பது ஏதோ ஒரு ஆர்ப்பரிக்கக்கூடிய ஒரு இடம் கிடையாது. இல்லை ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் சென்டர் மாதிரி, அது நிச்சயமாக கிடையாது. சபை என்பது கனத்துக்குரியது. நாம் இங்கே என்ன செய்தாலும் அந்த கனத்தை நாம் காப்பாற்ற வேண்டும், அந்த மரியாதையை காப்பாற்ற வேண்டும், கர்த்தருக்கு நம்ம கொடுக்குற கனத்தை நாம் காப்பாற்ற வேண்டும். இங்கே நம்ம போட்டுக்கொண்டு வருகிற உடையிலிருந்து எல்லாத்துலேயுமே நம்ம கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மூன்றாவது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இது ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற இடம் கிடையாது. இன்றைக்கி அது அப்படிப்பட்ட சோதனைகளும் இருக்கிறது சபைகளில், இல்லையா? ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது. பர்ஃபார்மன்ஸ் சொன்னால் எப்படி? நான் என்னுடைய திறமையை நான் வெளிப்படுத்துவதிலே நான் என்னை மேன்மைப்படுத்தி கொள்வது. அது ரொம்ப தப்பான விஷயம். ஏனென்றால் இங்கே நம்முடைய தாளந்துகளை, திறமைகளை காட்டுவதற்காக நம்ம இங்கே வர்றதில்லை. நம்முடைய தாளந்துகளையும் திறமைகளையும் தாழ்மையோடு ஆண்டோடைய பாதத்தை ஒப்பு கொடுத்து அவருக்கு ஊழியம் செய்வதற்காக நம்ம வருகிறோம். அல்லேலூயா. ஸோ தாளந்துகள் இருக்கும், எல்லாருக்கும் தாளந்துகள் இருக்கும். அந்த தாளந்துகளை நம்ம கொடுக்கும்போது நாம் நம்மை மேன்மைப்படுத்தக்கூடாது, நாம் நம்மை முதன்மைப்படுத்தக்கூடாது. ஆனால் இப்போ நான் இன்னைக்கு பாடினேன், எப்படி இருந்துச்சுங்க, எப்படி நல்லா இருந்துச்சாங்களா, நான் பாடின நல்லா இருந்துச்சா, நின்ன ஸ்டைல் நல்லா இருந்துச்சா, நான் கிட்டார் பிடிச்ச ஸ்டைல் நல்லா இருந்துச்சா, அப்படியெல்லாம் வரக்கூடாது. அந்த சோதனை வரும் கண்டிப்பாக. நிறைய பேருக்கு அந்த சோதனை வருகிறது. ஆனால் அந்த சோதனையிலிருந்து நம்ம ஜெயிக்கணுன்னாக்கா, நான் பாடினது கர்த்தருக்கு மகிமையாக இருந்ததா, நான் பாடுகிறது பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருந்ததா, நான் பேசினது பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருந்ததா, நான் சாட்சி சொன்னது பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருந்ததா, அது கர்த்தருக்கு அவருடைய பாதத்தில் அவருடைய பார்வையில் அது உகந்ததாய் காணப்பட்டிருக்குமா, அது அவருக்கு ஒரு பிரியமான பலியாய் காணப்பட்டிருக்குமா, அது அவருக்கு ஒரு சுகந்த வாசனையாய் காணப்பட்டிருக்கு. அந்த ஒரு எண்ணத்தோடு நம்ம செய்யும்போது அது தேவனுடைய சன்னிதானத்திலே அங்கீகரிக்கப்பட்டதாய் காணப்படும். அதுதான் சபை. அது விஷயத்தில் எல்லாமே கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த சோதனை எல்லாருக்குமே தாளந்து உள்ளவர்கள், திறமை உள்ளவர்களுக்கு அந்த சோதனை நிச்சயமாக இருக்கும். என்ன பார்த்தாங்களா, நான் பண்ணதை பார்த்தாங்களா, அந்த எண்ணங்களெல்லாம் வரக்கூடாது. ஏனென்றால் எல்லாரும் இணைந்து பண்ணுகிற இந்த ஆராதனை அவருக்கு மகிமையாக இருந்ததா, அதுதான் முக்கியம். அடுத்ததான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, திருச்சபை என்பது ஒரு வியாபார ஸ்தலம் அல்ல. ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் நான், திருச்சபை என்பது ஒரு வியாபார ஸ்தலம் அல்ல. நிறைய திருச்சபைகள் இன்றைக்கி வியாபார ஸ்தலமாய் மாறிவிட்டது. மிஷினரிகள் உயிரை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து இங்கே வாங்கி கொடுத்த ப்ராப்பர்ட்டி, சொத்துரிமைகள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கடைகள் வைத்திருக்காங்க, வாடகைக்கு கடைகளை ஏற்று கொடுத்துருக்காங்க.
சபை பின்னால் இருக்கும், முன்னால் நிறைய கடைகள். அந்த கடைகள் எல்லாம் வாடகைக்கு விட்டுருக்காங்க. அந்த கடைகளில் என்னென்னமோ நடக்குது. அதில் ஒரு ஒழுங்கு கிடையாது. ஏன் வாடகை வரும்? வாடகை வந்தால் பணம். இன்றைக்கு பணம் பண்ணுகிற ஒரு ஸ்தலமாக திருச்சபைகள் மாறிக்கொண்டு வருகிறது. மிகவும் வேதனைக்குரியது. நம்முடைய சென்னையில் புரசவாக்கத்தில் மிஷினரிகள் வாங்கி போட்ட, உயிர் கொடுத்து ரத்தம் சிந்தி வாங்கி போட்ட ஒரு இடம். அது ஒரு சபைக்கு, அந்த பேர் சபை பேர் சொல்ல விரும்பலைன்னா, அந்த சபைக்கு அந்த இடத்த கொடுத்து, அந்த இடத்துல சபை நடத்துங்க, பைபிள் காலேஜ் நடத்துங்கன்னு கொடுத்தா, அந்த ப்ராப்பர்ட்டியுடைய சொத்துரிமையுடைய முழு முன்னால் பக்கத்தை, அந்த ஃப்ரண்டேஜ் இருக்குது பாருங்களா, அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மார்வாடிக்கு 99 வருஷத்துக்கு லீஸ் எழுதி கொடுத்துட்டாங்க. 99 வருஷத்துக்கு நீ என்ன வேணாங்க பட்டிக்கோ. அவங்க பணம் இருக்கவங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீழே கடைங்களை கட்டி மேலே வீடுங்களை கட்டிட்டாங்க. இந்த சர்ச்சுடைய போர்டு எங்கே இருக்குது, அது என்ட்ரன்ஸுடைய போர்டு எங்கே இருக்குதுன்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு வெளி பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மிஷினரிஸ் இருந்திருந்தால் என்ன நினச்சிருப்பாங்க யோசித்து பாருங்கள். சொத்துரிமைகளெல்லாம் விற்றுட்டு சத்திய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு இங்கே வந்து இவங்களை நம்பி கொடுத்தா 99 வருஷத்துக்கு கையெழுத்து லீஸ் போட்டு பணத்தை வாங்கியாச்சு. ஏன்னா 99 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க உயிரோடு இருக்க போகிறதில்ல. அது என்ன அந்த மாதிரி ஒரு அப்படிப்பட்ட ஒரு உதாசீனமான ஒரு எண்ணத்தில் அந்த சபையினுடைய முற்பகுதி எல்லாம் இன்றைக்கு கடைகளாகவும் வீடுகளாகவும் மாறிவிட்டது. யாருடைய கையிலையோ போயிடுச்சு. அவங்க வாடகை வாங்கிக்கிறாங்க. இவங்க லீஸ் ஒரு பெரிய அமௌண்ட்டு போட்டு வாங்கிட்டாங்க. ரொம்ப வேதனையான விஷயம். எப்படிங்க ஒரு சபை வளாகம், சபை வளரணும். சபை வளருகிறது தான் சபையுடைய ப்ராப்பர்ட்டி. சபை வளராதுன்னு நினைக்கிறதோ இல்லை வளரக்கூடாதுன்னு நினைக்கிறதோ, கடைகளுக்கு வாடகை கொடுத்தா எப்படி, அவங்கள எப்படி காலி பண்ண முடியுமா? நாளைக்கு சபை வளரும்போது காலி பண்ண முடியுமா? முடியாது. அதில் எல்லாருக்கும் கமிஷன் வேறு இருக்குது. ரொம்ப வேதனையான விஷயம். சபை என்பது ஒரு வியாபார ஸ்தலம் அல்ல. அடுத்தது, சபை என்பது ஜனங்கள் கிட்ட காசை பிழிஞ்சு எடுக்கிற இடம் கிடையாது. வாரம் நீ தசமாகம் கொடு, நீ காணிக்க கொடு, தசமாகம் கொடு, காணிக்க கொடு, நீ காணிக்க கொடுக்கலன்னா பரலோகத்துக்கு போக மாட்டேன், தசமாகம் கொடுக்கலன்னா இப்படியெல்லாம் பிரசங்கங்கள் இருக்குது. மிரட்டுறாங்க வேற, உனக்கு எதனா ஆயிடும். எவ்வளோ வேதனையான விஷயம் யோசித்து பாருங்கள். சபையின் காணிக்கை எதற்காக? சபையின் தேவைகளை சந்திப்பதற்காக, அதை சேர்த்து வைப்பதற்காகவோ இல்லை யாரோ ஒருத்தர் அதில் ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்காகவோ கிடையாது. சபையினுடைய தேவைகளை சந்திப்பதற்கு சபையினுடைய காணிக்கை. ஒவ்வொருவருக்கும் உணர்வு இருக்கிறது. எப்போ காணிக்கை சபைக்கு கொடுக்கணுன்ற உணர்வு கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்கணும். அந்த உணர்வின் அடிப்படையிலும் அவர்களுடைய எவ்வளவு அவங்களால முடியுமோ, அவர்களுடைய இயலாமையை சாதகமாக்கி கொண்டு வாங்கிறதில்ல, அவர்களால் முடிந்ததை அவர்கள் சபையின் ஊழியத்தின் தேவைகளை சந்திப்பதற்கு கொண்டு வந்து கொடுப்பார்கள். அதை சந்தோஷமாக வாங்கி ஆசீர்வதிக்கும்போது, அது குறைவாக இருந்தாலும் ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து அந்த சபையினுடைய எல்லா தேவைகளையும் கண்டிப்பாக சந்திப்பார். ஒருவரையும் கட்டாயப்படுத்தி காணிக்க வாங்கிறது, மிரட்டி காணிக்க வாங்கிறது, எதையாவது சொல்லி காணிக்க போடு அப்படின்னு சொல்கிறது, கழுத்தில் இருக்கிறத கழட்டி போடு, காதில் இருக்கிறத கழட்டி போடு, ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லாத, ஒய்ஃபு கிட்ட சொல்லாத, அப்பா கிட்ட சொல்லாத, அம்மா கிட்ட சொல்லாத, இதெல்லாம் பிரசங்கங்கள் இன்றைக்கி இருக்கிறது. எவ்வளோ வேதனையாக இருக்குது தெரியுமா? நான் கேட்குறேன், அப்படி பிரசங்கிக்கிற இந்த ஊழியருடைய மனைவி ஒருவேளை வேறு ஏதோ மீட்டிங் போகிறானுங்க வைங்க, அங்கே இப்படி ஒருத்தர் பிரசங்கம் பண்ணி கையில் இருக்கிறத காதில் இருக்கிறத கழட்டி போட்டு வீட்டுக்கு வந்தால் ஒத்துப்பாரா? ஒத்துப்பாங்களா? சபை என்பது வியாபார ஸ்தலம் அல்ல. பரீட்சை வரும்போது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ப்ரேயர் வைக்கிறாங்க. வாங்க ஒரு நாள் பரீட்சைக்காக உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். அங்கே 15 ரூபாய்க்கு ஜெப பென் விற்கிறாங்க. ப்ரேயர் பென் 15 ரூபா. அது என்ன ப்ரேயர் பென்? நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த ப்ரேயர் பெனில் எழுதணும் 100 மார்க் வந்துடுமா? ஃப்ரீயாக கொடுத்தா கூட பரவாயில்ல. ஜெபத்துக்கு வரவங்களுக்கு ஃப்ரீயாக நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க ப்ரேயருக்கு, ரைட், இருந்தாங்க உங்களுக்கு ஒரு ஜெபம் ஆசீர்வாதம் பண்ணி ஒரு ப்ரேயர் கொடுக்குறோம், ஒரு எண்ணம் பென்னு கொடுக்குறோம், போய் எழுதுங்கன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. அதுக்கு முதலே அனௌன்ஸ்மெண்ட் போடுறாங்க, இப்படி நாங்கள் ப்ரேயர் பென் விற்கிறோம், அதுக்கு 15 ரூபா, அதை நீங்கள் வந்து வரும்போது வாங்கிக்கோ.
அந்த 15 ரூபா பேனா வாங்கிட்டு போய் ஃபெயில் ஆகிறவன் அதை பற்றி என்ன நினைப்பான் யோசிச்சு பாருங்கள். அந்த பேனாவை பற்றி என்ன நினைப்பான், அந்த ப்ரேயரை பற்றி என்ன நினைப்பான். ஏன் ஜனங்களை இப்படி ஏமாற்ற வேண்டும்? ஆனால் ஜனங்களுக்கும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. இப்படிப்பட்ட இடங்களுக்கு போகிறாங்க, குருட்டுத்தனமாக போகிறாங்க, அங்கே போய் காணிக்கையை அவர்கள் வலுக்கட்டாயமாக கொடுத்து விட்டு வர்றாங்க. எந்த காரணத்தை கொண்டும் ஒரு திருச்சபை வியாபார ஸ்தலமாக மாற்றப்படக்கூடாது. எருசலேம் தேவாலயம் வியாபார ஸ்தலமாக மாற்றப்பட்டதை கண்ட ஆண்டவர் என்ன பண்ணார் சொல்லுங்க பார்ப்போம். ஓசன்னா ஊர்வலத்துக்கு அப்புறம் ஜனங்கள் என்ன எதிர்பார்த்தாங்க, சீஷர்கள் என்ன எடுத்து பார்த்தாங்க, இவர் ஏரோதுடைய அரண்மனைக்கு போகிறாரு, அங்கே போய் ஏரோதனுடைய ராஜ்யத்தை அரசாங்கத்தை கவிழ்க்க போகிறாரு, பிலாத்துக்கிட்ட போகிறாரு, அவனுடைய அதிகாரத்தை கவிழ்க்க போகிறாருன்னு நினச்சாங்க. இவர் நேரம் எங்கே போனார்? தேவாலயத்துக்கு போனார். சவுக்கு எடுத்து அடின்னு அடித்து எல்லாத்தையும் விரட்டினார். காசு பலகைகளை கவிழ்த்து போட்டார். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இது யாருடைய வீடாக இருக்குது? என்னுடைய பரம தகப்பனுடைய. இதை கள்ளர் குகையாக்கினீர்களே. இன்றைக்கி அப்படி தான் நிறையா திருச்சபைகள் கள்ளர் குகைகளாக இருக்கிறது. மக்களை எப்படி கொள்ளையடிக்கலாம். நான் இதை பற்றியெல்லாம் ஓப்பனாக நான் பேசுகிறேன், தெளிவாக பேசுகிறேன். நீ காணிக்கை கூடு, கர்த்தர் உன்னை 1000 ஆக்குவார், கோடி ஆக்குவார். என்ன பிரசங்கம் இதெல்லாம்? ஆனால் அவங்க 1000 ஆவதும் அவர்கள் கோடி ஆவதும் ஜனங்கள் கொடுக்குற காணிக்கையில் தானே ஒழிய தேவன் இடத்துலேருந்து எங்களுக்கு வந்து கொட்டுச்சு, ஆண்டவர் அப்படியே கூரை பிச்சுட்டு கொடுத்தாருன்னு என்னைக்காவது சாட்சி சொல்கிறாங்களா பாருங்கள். இவங்க ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறது எப்படி, இவங்க போய் லேண்டை வாங்குறது எப்படி, எல்லாம் இப்படி தான் வாங்குறாங்க. ஜனங்களை பிழிந்து வாங்குறது. இவங்க ஆசீர்வாதம் எங்கேருந்து வருது? ஆண்டவர்கிட்டேருந்து வரல, மனுஷர் பிழியறதுலேருந்து வருது. ஆனால் அவங்க சொல்கிறது என்னென்னா, நீ கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை கோடாய் பெருக பண்ணுவார், உனக்கு இது வரும் அது வரும் இது வரும் இது வரும். இதில் தீர்க்க தரிசனங்கள் வேறு, கள்ள தீர்க்க தரிசனங்கள் வேறு. 2025 நீ இதை வாங்க போகிற, 2025 நீ அது கொடுப்பார், இதை கொடுப்பார், அதை கொடுப்பார், கொட்டோன்னு கொட்டுவார். இந்த மாதிரி பிரசங்கங்களுக்கெல்லாம் கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. தேவன் ஆசீர்வதிக்கிறவரா? ஆமாம், ஆசீர்வதிக்கிறவர், உண்மைதான். ஆனால் எப்படி ஆசீர்வதிக்கிறவர்? நிர்பந்தப்படுத்தி நம்மக்கிட்ட இருந்து ஒன்றை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கிறவர் இல்லை, நம்மை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும் போதே நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும் போதே அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவர் நமக்கு ஒன்று கொடுக்கணும்னு நினச்சா எந்த அதிகாரமும், ஒரு பிசாசு, ஒரு அசுத்த ஆவி அதை தடை பண்ண முடியாது. நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஓகே. ஸோ திருச்சபை என்பது ஒரு கட்டடமும் அல்ல, அல்லது அது ஒரு பிளேஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்டும் அல்ல. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நம்முடைய திறமைகளை காட்டக்கூடிய இடம் அல்ல. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு வியாபார ஸ்தலமும் அல்ல. இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா திருச்சபை என்பது என்ன? அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டியாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளன், சபை என்பது மணவாட்டியாய் இருக்கிறது. அதை பற்றி கர்த்தருடைய வார்த்தை நிறைய இடத்துல இருக்குது. ஒரே ஒரு பகுதி மாத்திரம் வாசிப்போம். எபேசியர் 5வது அதிகாரம், எபேசியர் 5வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் எல்லாரும் வைராக்கியமாக சத்தமாக வாசிப்போம். எபேசியர் 5வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியில் புருஷர்களுக்கும் மனைவிகளுக்கும் சில ஆலோசனைகளை சொல்லும்போது இந்த ஒரு அருமையான ஒரு பகுதி வருகிறது. 25வது வசனம், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து அதை தம் திரு வசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. என்ன அழகா இருக்கு இந்த வசனம் பாருங்க. கிறிஸ்து என்ன செய்கிறாராம்? சபையிலே அன்பு கூறுகிறார். நம் மீது அவர் அன்பு கூறுகிறார். அந்த அன்பு கூறுகிறதற்கான நோக்கம் என்ன? சபைக்கான நோக்கம் என்ன என்றால், அந்த சபை சுத்திகரிக்கப்பட வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஆலயத்தின் பிரமாணமே பழைய ஏற்பாட்டில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிசுத்தம். ஆலயத்தின் பிரமாணம் என்ன? பரிசுத்தம். ஸோ ஆலயம் என்பது எதற்கு இருக்குது? பரிசுத்தமாகிறதற்கு இருக்குது. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அதுக்கு தான் சபை இருக்குது. இதுக்கு நீங்கள் எனக்கு ஊக்கம் கொடுக்கணும், நான் உங்களுக்கு ஊக்கம் கொடுக்கணும். ஒருவரை ஒருவர் இதில் நம்ம தேற்றணும். ஏனென்றால் பரிசுத்தத்திற்கான சோதனை எல்லாருக்குமே இருக்குது, அசுத்தத்திற்கான சோதனை இந்த உலகத்தில் எல்லாருக்குமே இருக்குது.
ஒரு சபைக்கு நான் போகிறேன் என்றால் அந்த சபையில் நான் கேட்கிற செய்திகளும் அந்த சபையில் நான் ஆராதிக்கிற ஆராதனைகளும் என்னை பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக அது என்னை வழி நடத்துகிறதா என்பதை யோசித்து பார்க்கணும். இல்லை ஞாயிற்றுக்கிழமை காலைல போயிட்டு வந்து முடிச்சுட்டேங்க, வாரம் ஃபுல்லாக வேறு மாதிரி வாழ்வேங்க, நான் எல்லாத்தையும் செய்வேங்க, எல்லாம் பார்ப்பேங்க, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் திருப்பி வந்துடுவேங்க, திருப்பி ஆராதனிப்பேங்க. இல்லைனா அந்த சபை என்பது நம்மை பரிசுத்தத்திற்கு நேராக நடத்த வேண்டும். ஏன்னா அதுதான் கர்த்தருடைய நோக்கம். அதை தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்தார், பரிசுத்தமாக்கினார். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ சபையினுடைய பிரமாணம் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் பரிசுத்தத்தில் வளர்கிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். நான் போன வாரம் உங்ககிட்ட சொன்னேன், ஒரு சபையில் 1000 பேர் போகிறாங்க, ஆனால் 100 பேர் தான் பரலோக ராஜ்யத்துக்கு பரிசுத்தமாக்கி போகிறாங்கன்னா 10% தான் லாபம். ஒரு சபையில் 100 பேர் இருக்காங்க, 100 பேரும் பரிசுத்தமாகி பரலோக ராஜ்யத்துக்கு போகிறாங்கன்னா 100% லாபம். எது ரொம்ப முக்கியம்? கண்டிப்பாக. அப்போ பரிசுத்தம் இருக்கணும்னா கண்டிப்பாக என்ன செய்யணும்? அந்த சபையில் பாவத்தை கண்டித்து தான் பேசணும். பாவத்தை குறித்து பேசணும், பாவத்தை கண்டித்து பேசணும், பாவம் செய்யக்கூடாதுன்னு பேசணும், பாவம் செய்தால் நியாய தீர்ப்பு வரும்னு பேசணும். அதெல்லாம் பேசணும். ஜனங்கள் வராங்களோ வரலையோ அதை பற்றி கவலை இல்லை. சொல்ல வேண்டியதை கரெக்டாக நம்ம சொல்லணும். ஏனென்றால் அதை பேசுகிறது என்னையோ வெட்டினாலுமே நான் சொல்லணும். உங்களை ஏன் சொல்லணும், சொல்லி கொடுக்கணுன்னா அந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்ம நியாய தீர்ப்பு. ஓகே, நாளைக்கு எங்கள் பாஸ்டர் அதெல்லாம் எங்களுக்கு சொல்லியே கொடுக்கலைங்க, எங்கள் கண்டிச்சே பேச மாட்டாருங்க, எப்போவுமே பிரியப்படுத்தி ஆசீர்வாதம் தான் ஆசீர்வதிச்சு அனுப்புவாருங்க, உனக்கு என்ன நீ பண்ண அதை பற்றி கவலைப்படாத, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு அனுப்புனாருன்னு பேச்சு வரக்கூடாது. உள்ளதை உள்ளபடி நம்ம சொல்லணும். எச்சரிக்க வேண்டிய நேரத்தில் எச்சரிக்க வேணும். பரிசுத்த ஆவியாரும் எச்சரிப்பார். கர்த்தர் திரும்ப திரும்ப அதை பற்றி பேசுவார். நான் பரிசுத்தத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறேனா, அல்லது என் வாழ்க்கையில் இன்னும் பரிசுத்தம் அடையாமல் அசுத்தமான காரியங்களை பேசி பார்த்து கொண்டு என் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறேனா அப்படின்னு யோசித்து பார்க்கணும். ஏன்னா ஞானஸ்நானம் எடுக்கும்போது பாவங்களெல்லாம் அறிக்கை செஞ்சு தானே எடுக்கிறோங்க. அதுக்கப்புறம் முற்றும் முழுகினவன் கால்களை கழுவ வேண்டும். ஆனால் தினம் நம்ம சின்ன சின்ன காரியங்கள் ஏதாவது இருந்தாலும் அதை அறிக்கை செய்து விட்டுறணும். அதை அப்போ சபையினுடைய நோக்கம் என்ன? ஒரு கூட்டம் ஜனத்தை பரிசுத்தமாக்கி கரை திரை முதலானவைகள் இல்லாமல் அவருடைய சன்னிதானத்திற்கு எப்படியா மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே. எதுக்கு ரத்தம் சும்மாவா சிந்தினாரு? யோசித்து பாருங்க. ரத்தம் சும்மாவா சிந்தினாரு? ரத்தம் சிந்துறது எவ்வளோ பெரிய காரியம், அடிப்படுறது எவ்வளோ காரியம், வதப்படுறது எவ்வளோ காரியம், ஐங்காயங்களை ஏற்றுக்கொள்வது எவ்வளோ காரியம், எவ்வளோ பெரிய விஷயம். யோசித்து பாருங்க. ஒரு குண்டூசி குத்தினாலே வலிக்குதே நமக்கு. கால் எங்கேனா போனால் இடிச்சுக்கிறோம், அது வலிக்குதா இல்லையா? அந்த அடி வாங்கினார் யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். எதற்காக? நம்மை பரிசுத்த சபையாக மணவாட்டியாக அங்கே கொண்டு போய் அவரோடு கூட நித்திய காலமாய் வாழ்வதற்கு தகுதிப்படுத்துவதற்கு. ஸோ பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு என்ன தகுதி? மெயின் தகுதி பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது. அப்போது இயேசுவோடு சதா காலங்களிலும் வாழணும்னா அந்த பரிசுத்தத்திற்கான எண்ணம் இருக்கணும், பரிசுத்தத்திற்கான ஒரு வாஞ்சை இருக்கணும், ஒரு ஏக்கம் இருக்கணும். சங்கீதக்காரன் கண்ணீர் விட்டு கதறி எழுதுறாரு இல்லைங்களா? அந்த சங்கீதத்தை நம்ம அடிக்கடி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? தேவனே சுத்த இருதயத்தை எனக்குள்ள சிருஷ்டிங்க, நிலைவரமான ஆவியை தாங்க, நமக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன், கண்ணீர் விட்டு கதறுகிறார். ஸோ பாவத்தை குறித்த ஒரு பாவத்தினால் வருகிற குற்ற மனசாட்சி இருக்கக்கூடாது, ஆனால் பாவத்தை குறித்த குற்ற மனசாட்சி நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். ஐயோ இப்படி இருக்கேனே, இந்த நிலைமையில் இருக்கேனே. ரோமர் 7 அப்போஸ்தலனாகிய பவுல் கதறுகிறார், நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலை ஆக்கக்கூடும்? இப்படி இருக்கிறேனே, நான் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கிறேனே, இதெல்லாம் இருக்கே. அந்த எண்ணம் எப்போ வருதோ, அந்த 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 வேதனை எப்போ வருதோ அப்போ தாங்க அதை நம்ம விட்டு விலகிறதுக்கு கர்த்தர் நமக்கு கிருபை அருளுவார். ஆகவே பரிசுத்த திருச்சபையாக, கரை திரை பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக. எப்போ மகிமை வரும்? பரிசுத்தம் வரும்போது தான் மகிமை வரும். ஆமீன். ஹல்லேலூயா. நல்லா இருக்கா கேட்குறதுக்கு? வெறும் ஆசீர்வாதத்தை பற்றி கேட்டு போனால் பத்தாதுங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எபேசியர் 3வது அதிகாரம் 10-11 வாசிப்போம். எபேசியர் 3வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். 9லேருந்தே வாசிப்போமே, சத்தமாக வாசிங்க என்னோட. தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படி
உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. கொஞ்சம் அங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம், அப்புறமா அடுத்தது நம்ம போகலாம். உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக தெரியப்படுத்த முடியும். ஹல்லேலூயா, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சபை மூலமாகத்தான் உன்னதத்தில் இருக்கிற துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அளவில்லாத அளவிட முடியாத அனந்த ஞானமானது தெரியப்படுத்தப்பட வேண்டும். அது அவருடைய நித்திய தீர்மானம், இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய தீர்மானம். அதை சொல்லிட்டு என்ன சொல்கிறாருனாக்கா, இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லோருக்கும் வெளிப்படையாய் காண்பிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். அப்போ சபையினுடைய ஐக்கியம் என்பது ஒரு பெரிய ரகசியம். அந்த ரகசியத்தை வெளிப்படையாய் காண்பிப்பதற்கு பவுலுக்கு கிருபை அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியம். என்ன ரகசியம்? ரகசியத்தின் ஐக்கியம். அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் ஒரு ஒரு சபையில் இருக்கிறோம். நமக்குள்ளே ஒரு உறவு இருக்கிறது, சரிங்களா? இப்போ நீங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்களா? நம்ம எல்லாருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு உறவு இருக்கிறது இந்த சபையில். என்ன உறவுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இங்கே இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒரு குடும்பத்தில் ஒரு ஐக்கியமாக இருக்கிறோம். இது ஒரு குடும்பம். கிரைஸ்தவ ராக் அப்படின்னா ஒரு குடும்பம். இப்படி நிறைய குடும்பங்கள் இருக்குது, ஸ்தல சபைகள் எல்லா இடத்துலையும் இருக்குது. அது உலகளாவிய திருச்சபையாக இருக்கிறது. எல்லாம் சேர்ந்து மொத்தமாக பார்க்கும்போது உலகளாவிய திருச்சபை. ஆனால் இங்கே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கடனாளிகளாக இருக்கிறோம். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஒருத்தருக்கு பாரப்படணும், ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணணும், ஒருத்தருடைய முகத்தை அப்படியே ஞாபகம் வச்சு ஜெபம் பண்ணணும். நீங்கள் வீட்டில் இருக்கும்போது அப்படியே பாருங்கள், அவங்களுக்கு எந்தெந்த முகங்கள் ஞாபகம் வருதோ ஜெபம் பண்ண. கடனாளிகளாக இருக்கிறோம். ஒருத்தருக்காக பாரப்படணும், ஒருத்தருடைய தேவையை ஒருத்தர் சந்திக்கணும். ஒருத்தருக்கு குறைவு இருந்தால் ஒருத்தருக்கு நிறைவு இருந்தால் நிறைவு இருக்கிறவர்கள் அந்த குறைவை சந்திக்கணும். இதுதான் ஐக்கியம். நான் வருவேங்க, உட்காருவேங்க, நான் பாட்டுக்கு எஞ்சி போயிடுவேங்க, ஆமீன் போடுறதுக்குள்ளே எஞ்சி போயிடுவேங்க அப்படின்னீங்கன்னா அந்த ஐக்கியத்தில் நீங்கள் ஒரு இன்றியமையாத பங்காக நீங்கள் இல்லைன்னு அர்த்தம். நான் யார் கூடயும் பேச மாட்டேங்க, யாரும் என் கூடயும் பேச வேணாங்க. நிறைய பேர் அப்படி இருக்காங்க. அவங்க போகிற சபையில் அவங்களையும் உங்களுக்கு யாரும் தெரியக்கூடாது, இவங்களுக்கும் யாரையும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. போனோமா, செய்தியை கேட்டோமா, காணிக்கை போட்டோமா, ஆமேன்னு சொல்கிறதுக்குள்ளே, ஆசீர்வாதம் வாங்குறதுக்குள்ளே வெளியில் கிளம்பிடுவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேர் இருக்குது, அவுட்ஸ்டாண்டிங் கிறிஸ்டியன்ஸ். அவுட்ஸ்டாண்டிங் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னா இந்த ஃபுட்பாலில் போடுவாங்க பார்த்தீங்களா, பஸ்ஸில், அந்த மாதிரி உள்ளேயும் போக மாட்டாங்க, வெளியே தேவைக்கு நிற்பாங்க, அப்புறம் இறங்கி போயிடுவாங்க. இப்படி இது ஐக்கியம் கிடையாது. நாம் ஐக்கியம் கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருத்தருக்காக ஒருத்தர் பாரப்பட, ஒருத்தருக்காக ஒருத்தர் பிரயாசப்பட, ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபிக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமீன். அப்போ இந்த வசனத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கியத்தினுடைய ரகசியம் யாருக்கெல்லாம் தெரியணும்? உன்னதங்களிலே இருக்கிற அதிகாரங்களுக்கும் வல்லமைகளுக்கும் தெரிய வேண்டும். பாடி ஆஃப் கிரைஸ்ட். நாங்கள் யார் தெரியுமா? ஒரு பாடி ஆஃப் கிரைஸ்ட். தனியாக இல்லை. நான் போன வாரம் பார்த்தோம், சபையின் ஒரு அங்கத்தினராய் நம்ம இன்றையமையாத ஒரு அங்கமாய் கிறிஸ்து என்ற அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய், மூலைக்கல்லின் மேல் கட்டப்பட்டவர்களாய், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளினுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய், ஒருவர் மீது ஒருவர் கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம் தேவனுடைய வாசஸ்தலமாய். அல்லேலூயா, ஆமென். ரைட். அடுத்தது எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம். அதே எபேசியர் 3 20 21 சேர்ந்து வாசிப்போம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிற அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். சபையிலே கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டும். சபையில் என்ன வேணும் தெரியுங்களா? கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகணும். ஒரு மனுஷனுக்கும் இங்கே மகிமை உண்டாக்கக்கூடாது, கிறிஸ்துவுக்கு மகிமை. அதில் என்ன சொல்கிறாருன்னா, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி செய்ய வல்லவர். அல்லேலூயா. நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கீங்க இல்லைங்களா? நீங்கள் வெறும் ஆராதிக்க மட்டும் வரல, நீங்கள் நிறைய தேவைகளோடு வந்திருக்கீங்க. உங்கள் மன தேவைகள் இருக்கிறது, சிலருக்கு சில விண்ணப்பங்கள் இருக்கிறது, சில கேள்விக்குறிகள் இருக்கிறது, சில பண தேவைகள் இருக்கிறது.
அதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கிறோம். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் அதிகமாக கிரியை செய்கிறவருடைய வல்லமை. அல்லேலூயா. இங்கிருந்து வெளிப்படுகிற ஒரு வார்த்தை உங்களை தொட்டுட்டா போதும் ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. நீங்கள் இங்கிருந்து வெளிப்படுகிற ஒரு வார்த்தை, என் மூலமாக தேவன் உங்களோட என்ன பேசுகிறாருன்னு எனக்கு தெரியாது, என்ன சூழ்நிலையோடு நீங்கள் வந்திருக்கீங்கன்னு தெரியாது. ஆனால் என் மூலமாய் தேவன் பேசுகிற வார்த்தைகள்லேருந்து உங்களுடைய கேள்விக்கு ஒரு பதில் கிடைச்சிருச்சுன்னா இங்கேருந்து நீங்கள் போகும்போது வித்தியாசமாக போவீங்க. தேவன் என்னோட பேசிட்டார், என்னுடைய தேவைகளை பற்றி பேசிட்டார், என்னுடைய நெருக்கத்தை பற்றி பேசிட்டார், என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன. சில நேரத்தில் நீங்கள் யோசிச்சுட்டு வந்திருப்பீங்க சில காரியம், அதை இங்கேருந்து கர்த்தர் வெளிப்படுத்துவார். இப்போ போன வாரம் நடந்த அற்புதத்தை நான் சொல்கிறேன், கவனிங்க. இன்றைக்கி அவர் வரல, முத்துபாஸ்கர் வரல. போன வாரம் நான் சபையை பற்றி எடுத்த அதே வார்த்தைகளை, அதே வசனங்களை காலையில் சகோதரர் முத்துபாஸ்கரும் எஸ்தர் சிஸ்டரும் அவங்க வீட்டில் படித்து அதை ஜெபித்து அதை மார்க் பண்ணிவிட்டு அவர் காமிச்சார், பைபிளை திறந்து காமிச்சார். பாருங்கள், இன்றைக்கி நாங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கிறோம். இன்றைக்கி காலையில் எங்களுக்கு ஆண்டவர் அந்த பேசேஜ் தான் காமிச்சார். நாங்கள் படித்தோம், ஜெபித்தோம். எபேசியரில் இருக்கிற பேசேஜ் தான் அந்த 2வது அதிகாரம் கடைசி வசனங்கள். பார்த்தீங்கன்னா அதை தான் பாஸ்டர் வாசித்தோம், அதைத்தான் பேசணும். நீங்கள் இன்றைக்கி அப்படியே அந்த வசனத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அப்போ இந்த சபையை விட்டு போகும்போது அவங்க எப்படி போயிருப்பாங்க யோசித்து பாருங்கள். அப்படியே கோலியாத்தை அடித்து போட்ட தாவீது மாதிரி வெளியே போயிருப்பாங்க. ஏன் தெரியுமா? தேவனுடைய வார்த்தை 2 முறை அவர்களுக்கு வெளிப்பட்டு விட்டது. அந்த காலையில் இருந்துச்சு அந்த வேதாகமத்தை வாசித்து பாருங்கள், தாகத்தோடு வாசித்திருக்காங்க. அதே பகுதி ஆண்டவர் இங்கிருந்து விளக்குகிறார், பேசுகிறார். அப்போ அவங்க மனசு எப்படி இருக்குது? ஸ்ட்ராங்காக இருக்குது. ரைட்டு, கர்த்தர் நம்மளோட பேசுகிறார். கர்த்தர் என்னோட பேசுகிறாருன்றது மட்டுமே எவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த் தெரியுங்களா? தேவன் என்னோட பேசுகிறாருன்றது, ஒரு கழுதையை வச்சு கூட பேசுவார், என்ன தான் வச்சு பேசுன்ற அவசியம் கிடையாது. பாலாம் தீர்க்கதரிசிக்கு யாரை வச்சு பேசினார்? கழுதையை வச்சு பேசினார். கழுதையோட வாயை திறந்தார். ஸோ யார் பேசுகிறாங்கன்றது முக்கியம் இல்லை, ஆனால் தேவன் பேசுகிறாரா என்பது தான் முக்கியம். அவர்கள் மூலமாக தேவன் பேசுகிறாரா? நான் அடிக்கடி சொல்வேன் இல்லைங்களா, நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, முன்னால் ஒரு ஆட்டோ போகுது, ஒரு வசனம் இருக்கும். அந்த வசனத்தை நீங்கள் படிக்கிற வரைக்கும் அந்த ஆட்டோ உங்கள் முன்னாடி தத்தி நின்றுக்கிட்டு இருக்கும். படித்த உடனே அது பாட்டுக்கு போயிடும், அதோட வேலையை முடிஞ்சிருச்சு. அந்த வார்த்தையை கொண்டு தேவன் உங்களோடு பேசுகிறார். அந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா அந்த நேரத்தில் அந்த இடத்துல அந்த ஆட்டோ வரணுன்ற அவசியம் கிடையாது, நீங்கள் அங்கே போகணுன்ற அவசியம் கிடையாது. அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் கரெக்டாக நடக்குது பாருங்கள். டைம் அண்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். இது யூனிஃபிகேஷன் ஆஃப் டைம் அண்ட் ஸ்பேஸ். காலமும் இடமும் ஒன்றாய் சேரும்போது அங்கே ஒரு வசனம் வெளிப்படுது. ஆமென். நம்ம எல்லாரும் நீங்கள் காணிக்கை கொடுத்து வெளியில் வசனம் போட்டிருக்கோம். 24 மணி நேரம் வசனம் ஓடிக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்களா? வரும்போது பார்க்குறீங்களா? அந்த வசனம் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது தெரியுங்களா உங்களுக்கு? அந்த பஸ் அப்படியே சிக்னல் போட்ட உடனே நின்றுது, நிறைய பஸ்ஸுங்க நிற்கிது. அந்த பஸ்ஸில் இருக்க அத்தனை பேர் அந்த வசனத்தை பார்க்குறாங்க. எத்தனை பேருக்கு அது பேசும், எத்தனை பேருக்கு ஆறுதலாக இருக்கும், எத்தனை பேருக்கு அவருடைய ப்ராப்ளத்தில் கர்த்தர் அவர்களோடு பேசுவார். யோசிச்சு பாருங்கள். நான் இப்போ யோசிக்கிறேன், சபை ஆரம்பித்த போதே நம்ம வச்சிருக்கலாம்ல அப்படின்னு. பக்கத்தில் இருக்கவர் சொல்லிட்டு போகிறாரு, நான் டெய்லி வந்து நின்று படிக்கிறேங்க. ஒரு வயசான ஒரு ரோட்டில் பண்ணிக்கு போகிறாரு, என்னை பார்த்தாரு. நான் உள்ளே வந்ததும் நீங்கள் தானா அப்படின்னாரு. ஆமாம், நான் தான் உள்ளே போகிறேன். நான் டெய்லி இங்கே நின்று வசனம் படிச்சுட்டு போகிறேன். ஏன்? ஆண்டவர் பேசுகிறார், அவருடைய வசனம் பேசுகிறார். அல்லேலூயா, ஆமென். அப்போது ஐக்கியம். அப்புறம் இங்கே பார்க்கோம், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. சபையின் கிறிஸ்துவின் இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் மகிமை உண்டாவதாக. இப்போது ஒன்று பரிசுத்தம் அடையணும், இன்னொன்று மகிமை அடையணும். இது ரெண்டுமே முக்கியம். சபைக்கு எதுக்கு வரோம்? பரிசுத்தம் அடைகிறோம், மகிமை அடைகிறோம். ரெண்டும் அடைகிறோமா? ரைட், அடைகிறோம். கிடச்சிருச்சா? ரைட்டு, நல்லது. அது எப்போ வெளிப்படும்? தேவனுடைய வருகையில் வெளிப்படும். திடீர்னு ரகசிய வருகை இருந்தால் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஏன்? பரிசுத்தமும் இருக்குது, மகிமையும் இருக்குது. பரிசுத்தமும் மகிமையும் இருந்தால் ஏசப்பா எப்போ வந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, டக்குன்னு நம்ம மேலே போய்டும். அப்புறம் அதுக்கப்புறம் உபத்திர காலத்தில் நம்ம இங்கே இருக்க போகிறதில்லை. புரியுதாண்ணா உங்களுக்கு? ஏதோ பேசுகிறாரா பரிசுத்த ஆவியானவர்? வீட்டில் போய் நல்லா யோசித்து பாருங்கள். அடுத்தது கடைசியாக ஒரே ஒரு வசனம் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 17வது வசனம். பாங்க, பரிசுத்த ஆவியானவர் அப்படியே கோர்வையாக தான் பேசுகிறார். அந்த வசனங்கள் வந்து அப்படியே பரிசுத்த வேறு புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் அது அவ்வளவு அழகாக கோர்வையாக இருக்கிறது. வாசி 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 17வது வசனம். பதினாறுலேருந்து வாசிப்போமா? கொஞ்சம் சத்தமாக என்னோட வாசிங்க.
ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆமேன், ஆமேன். ஒரு உதாரணம் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். மெரினா பீச்சில் போய், இல்லை பெசன்ட் நகர் பீச்சில் போய், இல்லை திருவான்மையூர் பீச்சில் போய் கொஞ்சம் மணல் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் மண் எங்கேனா எடுத்துக்கோங்க. அப்புறம் கடைக்கு போய் கொஞ்சம் எதனாச்சும் இந்த கடுகு அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாவு இந்த மாவு எல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் போகிற வழியில் அந்த காயலாங்கடையில் போய் அங்கே கொஞ்சம் அந்த இரும்பு துண்டுக்குன்றெல்லாம் கிடக்கும் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குழப்பி எல்லாத்தையும் புரட்டி ஒரு இடத்துல போடுங்க. போட்டுட்டு மேலே ஒரு காந்தத்தை கொண்டு போங்க. அதன் மேலே ஒரு காந்தத்தை அப்படி கொண்டு போனால் எதெல்லாம் ஒட்டும்? வெறும் இரும்பு தான் ஒட்டும், வேறு எதுவும் ஒட்டாது. அந்த மாதிரி ஆண்டவருடைய வருகையில் எது எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னா அந்த பரிசுத்தமும் மகிமையும் இருக்கிறது தான் எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைங்க எனக்கு அந்த தாளந்து இருந்துச்சுங்க, இந்த தாளந்து இருந்துச்சுங்க, நான் இப்படி பண்ணுவேங்க, அப்படி பண்ணுவேங்க, அப்படி பண்ணுவேங்க, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இது ஆணித்தரமாக உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் பதித்து அனுப்புகிறேன். பரிசுத்தம், அடுத்தது மகிமை. சொல்லுங்க, பரிசுத்தம் மகிமை இருந்தால் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும், இல்லைன்னா கைவிடப்பட்டால் அப்புறம் உபத்திரவ காலத்தில் இருந்தால் ஆகணும், படாத பாடுபடணும். அந்த கிறிஸ்துக்கு தலையாட்டணும், சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டணும். அதுக்கப்புறம் ஒருவேளை நம்ம அதிகாரத்துக்கு பயந்து நம்ம பரலோக பாக்கியத்தையே இழந்து போனாலும் இழந்து போயிடும். ரத்த சாட்சியாக மறிக்கணும்னா என்னத்துங்க வம்புங்க, நான் இங்கே இப்போ இருந்துட்டு போய்ட்றேங்க, ரைட்டுங்க, நீ என்ன சொல்கிறியோ கேட்டுட்டு போகிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் ஒரு தடவை கடைசியாக வாசிப்போம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடன் இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். தேற்றப்பட வேண்டிய ஒரு வார்த்தை இதெல்லாம். ஒருத்தருக்காக ஒருத்தர் சொல்லணும். என்னைக்காவது ஒரு நாள் பார்த்து நம்ம கேட்போம் இல்லைங்களா, நல்லா இருக்கீங்களா கேட்போம், சாப்பிட்டீங்களா கேட்போம். அதெல்லாம் எல்லாருக்கிட்டையும் கேட்போம்ல, கண்டிப்பாக கேட்போம். சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா. நியாயமாக கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? பரிசுத்தம் அடைந்து கொண்டிருக்கிறீர்களா, மகிமை அடைந்து கொண்டிருக்கிறீர்களா? யாராவது கேட்குறாங்களா? இது வரைக்கும் உங்களை யாராவது கேட்டிருப்பாங்களா அந்த மாதிரி? சபையில் இதெல்லாம் கேட்கணுங்க. ஸோ பரிசுத்தம் அடைந்து கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னா, ஏன் பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு அப்படி கேட்கக்கூடாது. ஆமேன், ஆமேன், ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகிமை அடைந்து கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னா ஆமாம். அப்புறம் நீங்கள் எப்படி கேட்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா ஒருத்தர் கேட்கலாம். நீங்கள் எப்படிங்க, உங்கள் நானும் அடைந்து கொண்டிருக்கேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. 100 பேர் சபையில் இருந்தால் 100 பேர் மகிமை அடைந்தால், பரிசுத்தம் அடைந்தால் 3 பேர் எங்கே போயிடுவோம்? 100 பேர் மேலே போயிடுவோம். எவ்வளோ பேர் இருக்காங்கன்றது பிரச்சனை இல்லை, எத்தனை பேர் போகிறாங்கன்றது முக்கியம். ஆமேன், அல்லேலூயா. அதுக்கு தான் ரத்தம் சிந்தினார், அதுக்கு தாங்க ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தாரு, அதுக்கு தான் இன்னும் பொறுமையாக இருக்கார். எத்தனை தடவை பொறுமையாக இருக்கார், தாமதிக்கிறார். எல்லாமே இதுக்காக தான். எப்படி ஆகிலும் என் மகளை நான் கூட்டிகிட்டு மேலே போயிடணும், அதுக்கு அவன் ஆயத்தமாகணும். அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பாஸ்டம்மா வந்து முடிவு ஜெபத்தை செய்யும்படி கேட்கிறேன். அன்பின் பரமபிதாவே, இந்த நேரத்தில் நாங்கள் கேட்ட வசனங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் தகப்பனே, உண்மையான சபை என்பது என்ன என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். நாங்களே நடமாடும் சபையாக ஒவ்வொருவரும் இருக்கிறபடினாலே எங்கள் சரீரங்களை நாங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளத்தக்கதான கிருபை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம் அப்பா. தகப்பனே, நாங்கள் மற்றவர்களை தைரியப்படுத்தக்கூடிய கிருபைகளை தாரும். ஒருவரோடு ஒருவர் பேசும்பொழுதும் கூட தகப்பனே, உற்சாகம் ஊட்டுகிற காரியங்கள், பக்தி விருத்திக்கு எதுவான காரியங்கள், இவைகளிலே நாங்கள் நிலை கொண்டிருந்து அதை பேசி ஒருவருக்கொருவர் அன்போடு புத்தி சொல்லி ஒருவரை ஒருவர் தேற்றி தகப்பனே வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்தரலும் அப்பா. இதோ இந்த சபை அப்படிப்பட்ட ஒரு சபையாக இருக்கத்தக்கதான கிருபையை தாரும். உமக்கு சபையிலே மகிமை உண்டாக வேண்டும் அப்பா. அதே போல் நாங்கள் பரிசுத்தமாய் இன்னும் வாழ்வதற்கு, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து
நாங்கள் கடைசியிலே தகப்பனே இந்த சியோனை தரிசிக்கத்தக்கதான கிருபையை நீர் தர வேண்டுமா கேட்கிறோம். ஒவ்வொரு நாளும் தகப்பனே வசனங்களின் மூலமாக நாங்கள் பரிசுத்தமாக்கப்படத்தக்கதாய் உம்முடைய வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக பரிசுத்தமாக்கப்படத்தக்கதான கிருபை எங்களுக்கு கொடுத்து தேவையில்லாத காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் அதிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து நாங்கள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களை தாழ்த்தி உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கடைசியிலே நீர் வரும்பொழுது தகப்பனே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதான ஒரு கிருபையை தாரும் அப்பா. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நித்திய வாழ்க்கை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்கிறதே நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களிலே மிக மிக முக்கியமான தகப்பனே மேலான வாக்குத்தத்தமாய் காணப்படுகிறது. அந்த வாக்குத்தத்தத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ இப்படிப்பட்ட வார்த்தைகளினாலே எங்களுக்கு ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறது என்ற வார்த்தையினாலே ஒருவர் தேற்றி ஒருவர் ஆறுதல் படுத்தி உற்சாகமூட்டி தகப்பனே நாங்கள் இந்த சபையில் இப்பொழுது ஆராதனை முடித்து செல்லத்தக்கதாய் உதவி செய்தலும் ஒவ்வொரு முறை நாங்கள் கூடியிருக்கும் பொழுதும் தகப்பனே இப்படிப்பட்ட வார்த்தைகளின் மூலமாக நாங்கள் தேற்றி தைரியப்படுத்தி கொள்ளத்தக்கதான கிருபை தர வேண்டுமா எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஒன்று எங்கள் மரணமாக இருந்தாலும் சரி அல்லது உம்முடைய ரகசிய வருகையாக இருந்தாலும் தகப்பனே எதிலும் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதான கிருபை எங்களுக்கு நீர் கொடுத்து இது ஒரு உன்னத மணவாட்டி சபையாக காணப்படத்தக்கதாய் எங்களை இன்னும் தாழ்த்துக்கிறோம். இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீர் என்ன எல்லாம் எங்களை தகப்பனே நீர் எதன் வழியாக எல்லாம் போக அனுமதிக்கிறீரோ அதற்கு எங்களை முற்றிலுமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கத்தக்கதான கிருபை தர வேண்டுமா கேட்கிறோம். உபத்திரவத்தின் குகையிலே உன்னை கண்டேன் என்ற வசனத்தின்படி உபத்திரவத்தின் மூலமாய் நாங்கள் கற்றுக்கொள்கிற பாடங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவைகளை நன்மையாக எடுத்துக்கொண்டு உம்முடைய சிச்சையை நாங்கள் தகப்பனை தீமையாக எடுத்துக்கொள்ளாதபடி அதை நன்மையாக எடுத்துக்கொண்டு உம்முடைய வருகையிலே நாங்கள் காணப்பட்டு பரிசுத்தமான ஏதோ தகப்பனே பொன்னை போல நாங்கள் துலங்குகிறவர்களாய் மாசு கரையற்றவர்களாய் நாங்கள் இருக்கத்தக்கதாய் கிருபை செய்ய வேண்டுமாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியாக குடும்பமாய் நீர் ஆசீர்வதித்து இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பரமபிதாவே, ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். எங்கள் மத்தியிலே இன்றைக்கு புதிதாக கொண்டு வந்த அந்த மகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நம்முடைய கிருபையின் கரம் அந்த மகளோடு இருந்து அவளை ஆசீர்வதிக்கட்டும். இந்த ஆராதனையின் ஆசீர்வாதங்களையும் அவளுக்கு நிறைவாய் தாங்க. எதிர்காலத்தை வரைந்து கொள்ளுங்க. பரம தகப்பனாயிருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. ரட்சகர் நாமத்தில் பிதாவே. இணைந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணை பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடும், மிஷினரி குடும்பத்தோடும், தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளோடும், பெற்றோரோடும், உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமீன். ஹல்லேலூயா. God bless. God bless. God bless.